நம்ம இயேசு அழைக்கிறார்ல இருந்து 72 மணி நேரம் ஜெப ஆராதனை நடக்க போகுது. அதாவது நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 8ஆம் தேதி நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 11ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இது எதுக்கு இந்த ஜெபம்? பல இடங்கள்ல நடக்குது. கிட்டத்தட்ட 100 இடங்கள் மேல நடக்குது. இதுல பால் தினகரனை குடும்பத்தாரே 10 இடங்கள்ல கலந்துக்கிறாங்க. நேற்று சென்னையில என்லாக் சர்ச்சில் வச்சு நடந்தது. இன்னைக்கு கூட கொல்கத்தா, அப்புறம் அப்படி பாம்பே, டெல்லி, அப்படி கிட்டத்தட்ட இவங்க 10 இடத்துக்கு இவங்களே ஃபேமிலியா போறாங்க. மொத்தம் 100 இடத்துல இந்த 72 மணி நேரம் ஜெப ஆராதனை ஒரு செயினா நடக்குது. எதுக்காக இந்த ஜெப ஆராதனை அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் வரப்போகுது. தமிழகத்துல மட்டும் அல்ல, இந்தியா ஃபுல்லா தேர்தல் நடக்க போகுது. தமிழகத்துல ஏப்ரல் 19 இருந்து நடக்கு. கிட்டத்தட்ட மே வரைக்கும் தேர்தல் நடக்கு. ஜூன் 4 ரிசல்ட் தெரியுது. இந்த தேர்தல்ல ஒரு நல்ல கவர்மெண்ட் அமையணும். அது மட்டும் இல்ல, ஒரு மத சார்பற்ற கவர்மெண்ட் அமையணும். சிறுபான்மை மக்களை துன்பப்படுத்தாத ஒரு கவர்மெண்ட் அமையணும். இப்படி என்று பல காரணத்துக்காக நம் தேசத்துக்காக 72 மணி நேர பிரார்த்தனையை இயேசு அழைக்கிறார் ஊழியம் மூலமாக நம்ம பால் தினகரனே நடத்தி கொண்டு வராங்க. இந்த ஜெபம், அதாவது 72 மணி நேர விடாத ஜெபம் கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் என்று நம்புவோம். நம்ம பால் தினகரன் அண்ணனுக்காகவும், அவங்களுடைய குடும்பத்துக்காகவும், அவங்களுடைய இயேசு அழைக்கிறார் ஊழியத்துக்காகவும் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோ லாஸ்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃபேமிலியை போய் பார்க்க போறோம். அவங்க நம்ம பால் தினகரன் அண்ணனுடைய இயேசு அழைக்கிறார் ஊழியங்கள் மூலமாக பலன் அடைந்தவர்கள். அதை பார்ப்போம். சீஷா மூலமா பலன் அடைஞ்சவங்க வீட்டுக்கே நம்ம வந்திருக்கோம். பாத்துக்கங்க, நம்ம இவ்வளோ அவங்க சொன்னதுல நம்ம கேட்டோம். யாரும் பலன் அடைஞ்சிருந்தா அவங்க வீட்டை காட்டுங்கன்னு. அது டைரக்டா அவங்க வீட்டையே காமிச்சாங்க. நம்ம அவங்ககிட்ட கேட்போம். வணக்கம். இருக்கா, சந்தோஷம். தண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க சீஷா மூலமா அடைந்த பலனை கொஞ்சம் சொல்லுங்க. என் பேர் கலைவாணி. எங்கள் வீட்டுக்கார் பேர் பிரபு. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். வீட்டில் இருந்து சும்மா தான் இருக்கிறோமே, ஏதாவது ஒரு வேலை கற்றுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வானாகரத்தில் ஜீசஸ் காலில் டைலரிங் கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் சரி போய் கற்றுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு கற்றுக்கிட்டேன். அது மூலிமா கற்றுக்கிட்டு சரி வீட்டில் ஏதோ மிஷின் வாங்கினதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். மிஷின் ஒரு பெடல் மிஷினே வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டார்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். அவர் வாங்கி தரேன் சொல்லிட்டு வாங்கியும் கொடுக்கல. அவரால் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை தான். அப்புறம் சரி எங்கேயாவது வாங்குவோம், செகண்ட் ஹேண்ட் மிஷினாவது வாங்குவோம், என்ன கற்றுக்கிட்டோமே பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதெல்லாம் கேட்டு பார்த்தேன். ஆனாலும் அதுக்கேற்ற காசு என்னால் பெரட்ட முடியல. திடீர்னு ஃபோன் வந்தது, ஷீஷாலேருந்து ஃபோன் வந்தது, இது மாதிரி உங்களுக்கு ஒரு மிஷின் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஃபெடல் மிஷினாவது நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு செகண்ட் ஹேண்டில் கிடைக்குமான்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு ஒரு புது மிஷினே எனக்கு ஷீஷாவில் கொடுத்தாங்க. இந்த மிஷின் தான் கொடுத்தாங்க. இப்போ நல்லா தச்சுக்கிட்டு இருக்கேன். இதை கொடுத்த எல்லாருக்கும், இது எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லாருக்காகவும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மிஷின் கொடுத்த பால் தினகரன் ஐயா குடும்பத்திற்காக நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்களே தையல் பண்ணிடுவீங்க? ஆமா, கத்துக்கிட்டது ஷீஷால தான். ஆமா, ஷீஷால தான் கத்துக்கிட்டேன். ஓகே. இந்த மிஷின் எல்லாம் லேட்டஸ்ட் மிஷின் என்ன? ஜாக் 5. ஓகே. அதே போல் அங்கே லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் லோன் கேட்டேன், எனக்கும் லோன் கிடைக்குமா, எனக்கு ஒரு இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு நான் கேட்டேன். இந்த மாதிரி ஸ்வீட் மணி மாதிரி எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அது எனக்கு மேற்கொண்டு காசு போட்டு நான் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுத்தாங்க. அதுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். குழு மூலியமா கொடுத்தாங்க, அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பா நிறைய பேர் என் கூட சேர்ந்து 17 பேர் வாங்கினாங்க. அது மூலியமா எல்லாருமே பயனடைஞ்சிருக்கிறாங்க. தேங்க்ஸ். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.